அனைவருக்கும் வணக்கம். வடகொரிய மக்கள் மற்ற நாடுகளை விட எந்த அளவுல பின்தங்கியுள்ளனர்? ஒரு தேசத்தை அளக்க எத்தனை அளவுகள் உள்ளதோ அத்தனை அளவுகளும் உலகத்தின் கடைசி தேசம் வடகொரியா. வடகொரியா என்று கூறினால் அது மிகைப்படுத்தப்பட்டு கூறப்படும் வார்த்தை அல்ல. எல்லா விதத்திலும் இது அத்தனை பின்தங்கிய தேசம். கிம் சுங், கிம் ஜாங் த்ரீ, கிம் ஜாங் உன் அப்பா, மகன், பேரன். அப்பாவிடமிருந்து தேசம் மகனுக்கு வந்தது, மகனிடமிருந்து தேசம் பேரனுக்கு வந்தது. இப்போது ஆண்டு கொண்டிருப்பது பேரன் கிம் ஜாங் உன். 180 நாடுகள் நடந்த ஆய்வின்படி பொருளாதார சுதந்திரத்தில் 180வது இருக்கும் நாடு வடகொரியா என்று சொல்லியிருக்கிறார்கள். உலக பொருளாதாரத்தில் 12வது இடத்துல இருப்பது தென்கொரியா. இப்பொழுது வடகொரியா பற்றி சில விசித்திரமான, வேதனையான, வருந்தத்தக்க விஷயங்களை பார்க்கலாம். ஒன்று, நீல நிற ஜீன்ஸ் பேண்ட் வடகொரியால தடை செய்யப்பட்டிருக்குது. இதற்கு வடகொரியா சொல்லும் காரணம், நீல நிற ஜீன்ஸ் உலக ஏகாதிபத்தியத்தின் அடையாளம் என்று சுற்றுலா பயணிகள் நீல நிற ஜீன்ஸ் போட்டுக்கொள்ளலாம் என்றும், ஆனால் கிம் சுங் மற்றும் கிம் ஜாங் நினைவகத்திற்கு செல்லும் போது அதை போட்டுக்கொண்டு செல்ல அனுமதி இல்லை. உள்நாட்டு மக்களுக்கு வாங்கும் சக்தி இருந்தால் கருப்பு நிற ஜீன்ஸ் போட்டுக்கொள்ளலாம். இதுல 2, உலகளாவிய வலைதளங்கள், அதாவது ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், கூகுள் போன்ற எதையும் பார்க்க முடியாது. உலகத்தின் மற்ற பகுதியில் இருக்கும் எந்த ஒரு வலைப்பதிவையும் பார்க்க முடியாது. 3, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உள்நாட்டு பணத்தை உபயோகப்படுத்த முடியாது. சுற்றுலா பயணிகளுக்கு இன்று இருக்கும் கடைகளில் சுற்றுலா பயணிகள் தென்கொரியா பணம், அதாவது யூரோ, யுவான் மற்றும் அமெரிக்க டாலர்கள் கொடுத்து பொருட்களை வாங்க வேண்டும். வடகொரியா நாட்டு பிரஜைகளுக்கு இந்த கடைகளில் நுழையக்கூட அதிகாரம் இல்லை. 4, நிலமோ வீடோ அல்லது அபார்ட்மெண்டோ யாரும் வாங்க முடியாது, அரசாங்கம் தான் கொடுக்கும். ஒரு வடகொரியா பிரஜையின் மாதாந்திர வருமானம் 4 அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் 288 என்று அங்கு அகதிகளாக உள்ளவர்கள் சொல்கிறார்கள். 5, வடகொரியா பிரஜைகளுக்கு கார் என்பது எட்ட முடியாத கனவாகும். ஒரு காரின் தோராயமான விலை 28 லட்சம் ரூபாய். அதாவது பியாங்காங் நகர்ல மட்டுமே ஒரு சில சைக்கிள்களை காண முடியும். மற்ற ஊர்களில் அதை வாங்குறதுக்கு கூட சக்தி யாரிடமும் இல்லை. கார்களுக்கு இருப்பது போல சைக்கிள்களுக்கும் லைசன்ஸ் பிளேட் உண்டு. 6, வெளிநாட்டு பேப்பர்கள் மற்றும் புத்தகங்கள் கிடையாது. ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் அச்சடிக்கப்பட்ட நியூஸ் பேப்பர் கூட நூலகங்கள இருக்காது. அங்கே பேப்பர்களுக்கு விலை இல்லை. தெருவிலும் மற்றும் ரயில் அடியிலும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டாண்ட்ல பேப்பர் வச்சிருப்பாங்க. ஆனா அதை படித்து யாருக்கு என்ன லாபம்? அரசாங்கத்தை புகழும் பதிவுகள் மட்டுமே அதுல இருக்கும். 7, மதம் சார்ந்த புத்தகங்கள் கிடைக்காது. மதங்களுக்கு தடை இல்லை. ஆனா கிறிஸ்தவ மதம் அவர்கள் நாட்டு ஜூஸ் என்ற கொள்கைக்கு போட்டியாக கருதப்படுது. சில புத்த மத வழிபாட்டு தலங்கள் இருந்தாலும் அவை அனைத்தும் வழிபாட்டு தலங்களாக கருதப்படாம பிரதான சின்னங்களாக கருதப்படுது. மதங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. 8, அங்கு கொடுக்கப்படும் சிம் கார்டு மூலம் வடகொரியாவில் உள்ளவர்களிடம் மட்டுமே பேச முடியும். வெளிநாடுகளுக்கு அல்லது வடகொரியாவில் இருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு பேச முடியாது. 9, குளிப்பதற்கு என்று தனியாக இருக்கும் இடங்கள் தான் சென்று குளிக்க முடியும். சுடுதண்ணீர் குளியல் மற்றும் ஷவர் குளியல் கிடையாது. வீடுகளை வெப்பமா வைத்துக் கொள்ள பியாங்காங்கிலும் மரங்களை தான் உபயோகப்படுத்துறாங்க. வடகொரியா தலைநகர் உட்பட அத்தனை ஊர்களிலும் மின் தட்டுப்பாடு மிகவும் அதிகம். அதாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டுமே பவர் இருக்கும். 11, இன்று உலகத்திலேயே கொக்கோ கோலா தடை செய்யப்பட்டிருக்கும் ஒரே நாடு வடகொரியா. வடகொரியாவில் மெக்டானல்ட் போன்ற கடைகளும் கிடையாது. 12, வடகொரியா நாட்டவர் எவருமே வெளிநாடுகளுக்கு செல்ல முடியாது. விமான டிக்கெட் விலை அதிகம் என்பதல்ல, செல்வதற்கு அரசாங்கம் அனுமதிப்பில்லை. சைனா மற்றும் ரஷ்யா நாட்டுக்கு சென்று பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும் ஒரு சிலர் அனுமதிக்கப்படுறாங்க. நீங்க ஒரு ஊர்ல இருந்தா உங்க சொந்தக்காரர் அல்லது சகோதரர், சகோதரி வேறொரு ஊர்ல இருந்தா நீங்க கிளம்பி சென்று பார்க்க முடியாது. அதுக்கு தனியாக அனுமதி வாங்க வேண்டும். 13, துரித உணவு சாலைகள் கிடையாது. உள்ளூர் உணவு மட்டுமே கிடைக்கும். துரித உணவு என்றால் ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி போன்ற எந்த ஒரு உணவும் கிடையாது. 14, வெளிநாட்டவர் புகைப்படம் எடுக்கக்கூடாது. அனுமதியின்றி உள்நாட்டவருடன் பேசக்கூடாது. நீங்க உள்நாட்டு மக்களிடம் பேச போனா அவர்கள் ஓடி போய் விடுவாங்க. 15, ஆணுரைகள் மற்றும் பெண்கள் சார்ந்த சுகாதார பொருட்கள் கிடைக்காது. அதே போல ஆணுரை என்பது இருப்பது பலருக்கும் தெரியவே தெரியாதுங்க கூறுறாங்க. 16, உங்கள் இஷ்டம் போல முடிவெட்டி கொள்ள முடியாது. ஒவ்வொரு முடிதிருத்த நிலையத்துக்கும் ஆண்களுக்கு என்றும் பெண்களுக்கு என்றும் ஒரு படம் இருக்கும். அப்படத்தில் உள்ளது போலவே வெட்டி கொள்ள வேண்டும். அந்த நாட்டின் தலைவர் கிம் ஜாங் உன் தலைமுடி ஸ்டில்ல தான் பெரும்பாலான ஆண்கள் தலைமுடியை வெட்டி கொண்டிருப்பார்கள். 17, 1-2 தொலைக்காட்சிகளும் ரேடியோ நிலையங்களும் உள்ளது. நாடகங்கள், சினிமா மற்றும் டிவி ஷோ காண்பிப்பார்கள். ஆனா பெரும்பாலான நிகழ்ச்சிகள் 3 கிம்களை பற்றி புகைப்பாடி கொண்டிருக்கும். 18, அனைத்து இல்லங்களிலும் 3 கிம்களும் புகைப்படங்கள் இருக்க வேண்டும். அதை துடைக்க அரசாங்கம் இலவச டவல் கொடுக்கும். அடிக்கடி சோதனை செய்ய ஆட்கள் வருவாங்க. அந்த படங்கள் சுத்தமா இல்லைன்னா அந்த வீட்டை சார்ந்தவங்க சிறைக்கு இழுத்து செல்லப்படுவாங்க என்பது இது முக்கியமான செய்தி. அதே போல வடகொரிய பெண்கள் தங்கள் தலைமுடியை நீளமாக வளர்க்க வேண்டும். தலைமுடியை வெட்டி அழகாக கட்டையாக வைக்கக்கூடாது. இறுக்கமான கால் சட்டை மற்றும் காகட்டையான பாவாடை அணிய தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதிபர் கிம் ஜாங் உன் தலைமையில கட்டுப்பாடு மிக்க கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெறும் வடகொரியாவில் இருந்து தப்பி பல தென்கொரியாவில் அகதிகளாக தஞ்சமடைந்திருக்காங்க. அவ்வாறு தஞ்சமடைந்த கிம் ஜாங் ஹைக் என்ற 20 வயது வாலிபர் வடகொரியாவில் வாழும் மக்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் குறித்து பேட்டியளித்திருக்காரு. அவர் கூறும்போது, வடகொரிய பெண்கள் தங்கள் தலைமுடியை நீளமாக வளர்க்க வேண்டும். தலைமுடியை வெட்டி அழகாக கட்டையாக வைக்க கூடாது. இறுக்கமான காற்சட்டை மற்றும் கட்டை பாவாடை, அதாவது மினிஸ்கர்ட் அணியவும் தடை விதிக்கப்பட்டிருக்குது.
வாலிபர் கிம் கடந்த 2012ஆம் ஆண்டு வடகொரியாவிலிருந்து தப்பி தென்கொரியா சென்றாரு. அங்கு தஞ்சமடைந்த அவர் பல்கலைக்கழகத்துல சர்வதேச அரசியல் பாடம் கற்றுறாரு. தப்பி வந்து அகதியாக தஞ்சமடைந்த சோயிபுன் ஏ என்ற 35 வயது பெண் கூறும்போது, வடகொரியாவில் வாழ்ந்த எனது நாட்கள் மிகவும் கடுமையானது. நான் வளர்ந்து வரும்போது பல கொடுமைகள் அனுபவிச்சேன். அங்கு புதுமண தம்பதிகள் தேனிலவை கொண்டாட முடியாது. சினிமா தியேட்டர் மற்றும் கேளிக்கை விடுதி கிடையாது. எனவே வீட்டை பூட்டிக் கொண்டு தென்கொரியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட சினிமா பட சீடிகளை பார்த்து மகிழ்வோம். இருந்தும் ரொந்து வரும் அதிகாரிகளிடம் சிக்கினா நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்றார். இவர் வடகொரியாவிலிருந்து 2009ஆம் ஆண்டு தப்பித்து சீனா சென்றார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு தென்கொரியா வந்து அகதியாக தஞ்சமடைஞ்சார். இவர் தப்பியதால அவரது தாயார வடகொரியா அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது. இதேவேளை அண்மைய நாட்கள்ல மேற்குலக ஊடகங்கள் வடகொரியா பற்றி அவதூறுகளை பரப்புவதில் அதிக நேரங்களை செலவிடுவதா வடகொரிய அதிபர் தெரிவித்திருக்காரு.